பிரித்தறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்மளும் சந்தையில் குடும்பம் பாதுகாக்கப்படணும், நம்ம சமுதாயம் பாதுகாக்கப்படணும், சமாதானத்தை விரும்பணும். நாளைக்கு நம்மளும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வர வேண்டாம்னு கேட்கறதுக்காக தான் இவங்க வந்து அப்படி இருக்குது, இவங்க வந்து அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அதை வழிமொழிகிற மாதிரி இருக்குது. வேண்டாம் இறைவனே, வேண்டாம் இறைவனே, சண்டை சச்சு வர வேணாம், போர் வர வேணாம், சமாதானம் தான் வேணும். வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வேணாம், நம்ம வெளியிலையும் பிரச்சனை வேணாம், நாட்டிலையும் பிரச்சனை வேணாம், உலகத்துலையும் பிரச்சனை வேணாம். கேட்குறது என்ன குறைஞ்சி போயிட போகிறோம். இதுக்கு உதவி செய்வானா, சண்டைக்கு உதவி செய்வானா? இவன் சமாதானத்தை விரும்புறதுக்கு உதவி செய்வானா, சண்டை போடுறதுக்கு உதவி செய்வானா? நான் எனக்குள்ளேயும் அமைதி விரும்புகிறேன், என் குடும்பத்தையும் சமாதானத்தை விரும்புகிறேன், நம்ம நாட்டிலையும் சமாதானத்தை விரும்பணும், நம்ம உலகத்தையும் சமாதானத்தை விரும்பணும். அதனால் நம்ம பாதுகாக்கப்பட்டுருவோம், நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படும், நம்ம சமுதாயம் பாதுகாக்கப்படும். உலகம் ஃபுல்லாக சமாதானமே முடியாது, ஆனால் விரும்புகிறேன், சமாதானத்தை விரும்புகிறேன். விரும்பிட்டா அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க, குடும்பம் பாதுகாக்கும், சமுதாயம் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட பாதுகாக்க வேணும்னு சொன்னால் விரும்புங்க. எண்ணங்கள் முக்கியமாக இருக்குது. பலவிதமாக இன்னும் விலை கொள்ளுங்க. எண்ணங்கள் தான் நிறைய கேட்டு இருக்குது. வரும்னு எதிர்பார்க்காங்க, வர வேணான்னு கேளுங்க. உங்களுக்கு பிரச்சனை நாளைக்கு வர போனாலும் வர வேணான்னு கேட்குறதுக்காக அந்த உணர்வு வந்திருக்குது. ஆனால் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களால் பார்க்க முடியாது, உங்களால் தீர்க்க முடியாது. கஷ்டங்கள் அதிகம் தான் செய்யும். ஏன்னா வந்தால் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துவீங்க, அல்லது உங்களை நம்பியிருந்தீங்க, அதை மற்றவங்க நம்பியிருந்தீங்க. இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, பார்த்துக்குவாங்க, என்னென்ன பிரச்சனை பணம் இருக்குது, அல்லது எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு என்ன வரும்போதெல்லாம் நம்ம இறைவனுக்கு இணை வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு உணர்வு வேண்டாம், இந்த பிரச்சனை வர வேண்டாமே, என் பாவத்தின் காரணமாக அந்த பிரச்சனை ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது, அது உணர்வு வந்துருச்சு, வேண்டான்னு கேட்குறேன். அப்படி கேட்குற அப்படின்னா கொஞ்சம் போயிருக்கு, ஆனால் கேட்குறது கிடையாது.